காலம் வரவே போனா இன்னும் வரல. எனக்கு ஒரே பயமா இருக்கு. அம்மா, அனாவசியமா ஒன்ன போட்டு குழப்பிக்கிட்டு எங்களையும் குழப்பறம்மா. அவனை கூட்டிக்கிட்டு வர அதுகள் ரெண்டும் போயிருக்கு, அதுகளோட ஊர்ல இருக்கிறவாளும் போயிருக்கா. நாராயண நாராயண, பக்தர்கள்லாம் சாப்பிட்டு இருக்கா போல் இருக்கு. நீங்க நாராயணா நாராயணான்னு சொன்னா எனக்கும் தான் கேட்கற மாதிரி இருக்கு. நாராயணா என்ன விடுங்கோ, உங்களோட வந்த அவனை மட்டும் விட்டுட்டு நீங்கெல்லாம் இங்க சாப்பிடுறீங்களே நாராயணா. அவன் ஒரு பைத்தியங்க, அவனை விடுங்க, நீங்க சாப்பிடுவாங்க. நாராயண நாராயண, சோறு திங்க கூப்பிட்டா நாராயணா நாராயணங்கிறிய, வந்து உட்காருவியா? அந்த நாமமே எனக்கு ஆகாரம் ஐயா, நீங்க சாப்பிடுங்க. நாராயண ஒரு பைத்தியம். நாராயண நாராயண, 5-6 நாளா நீ ஒரு வாய் சாதம் கூட சாப்பிடல, இன்னும் பச்சை ஜலம் கூட குடிக்கல, இன்னும் பக்தாள்லாம் சொல்றா. ஏன்பா? அந்த ஸ்ரீனிவாசனை பார்க்கிற வர உபவாசம் இருக்கலான்னு தாத்தா. அதனால உடம்பு களைச்சு போயிடும், உயிருக்கே ஆபத்து இல்லையா? ஆளே போயிட்டா. அந்த சுவாமி சேவைக்காக செய்யற இந்த யாத்திரையில களைச்சு போனா என்ன, ஆளே போனா என்ன, பூமியில நிலையானது எது? ஆஹா, எனக்கு இவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிமையா சொல்லி சந்தோஷப்பட வச்சதுக்கு இத வச்சுக்கோ. இத பாரு, அந்த சுவாமிய பத்தி நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன், கேளு. மத்பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நாரதருக்கு சொன்ன வாக்கு இது. நாரதா, நான் வைகுண்டத்திலும் இருப்பதில்லை, யோகியரின் இதயத்திலும் இருப்பதில்லை. எங்கு என் பக்தர்கள் என்னை பாடுகின்றார்களோ அங்குதான் மெய்மறந்து இருப்பேன்னு சொன்னார். பகவானுக்கு பாட்டுன்னா அவ்வளோ உயிர். நீதான் இனிமே பாட்டுக்கு உயிர் ஊட்டணும், பாட்டால பரமபதத்துக்கு போற பாதை அமைக்கணும். ஸ்ரீனிவாசன் திருவருள் கிடைச்சுட்டே இருக்கட்டும். அதுவோ